வணக்கம். நான் உங்கள் ஆதிரா. வெல்கம் டு ஆதிரா ஆடியோ புக்ஸ். ராதையை கண்டு கொண்ட கண்ணன் சீசன் 3 சாப்டர் 9ல் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? அமைச்சர்களும் பதவி ஏற்புக்காக அங்கு குழுமியிருந்தார்கள். முதலமைச்சரின் முகத்தை அவளால் நன்றாக பார்க்க முடிந்தது. கவர்ச்சியான முகம். பார்த்த மாத்திரத்தில் தெளிவற்ற உருவமாக கியாஷின் தேகம் அவளுக்கு ஒரு நிமிடம் அவள் கண்முன் வந்தது. கியாஷ். அவளுடன் அவன் விளையாடியது. அவள் கன்னங்களை அவன் கிள்ளி கொஞ்சியது. மோதிரத்தை பத்திரமாக வைத்துக்கொள், நீ இதை பார்த்து கூப்பிட்டதும் நான் ஓடோடி வருவேன் என்று சொன்னது. எனக்காக காத்திரு, உனக்காக நான் நிச்சயம் திரும்பி வருவேன் என்று அவன் சொன்னது. அவளது நினைவுகளில் பதிந்து போயிருந்த அவனுடைய குரல் மீண்டும் மீண்டும் அவளை சுற்றி வந்தது. கியாஷ் என்று அவளையும் மீறி அந்த பெயரை வெளியே சொன்னாள். அவள் மனதில் இத்தனை ஆண்டுகளாக பதிந்திருந்த அந்த பெயர். முதலமைச்சரின் ஒவ்வொரு அசைவையும் உற்று நோக்கினாள். முதலமைச்சர் எதிரே இருந்த கூட்டத்தை பார்த்து கையசைத்துவிட்டு அவரது உரையை தொடங்கினார். ராதிஷா அந்த உரையை எதுவும் கேட்கவில்லை. அவரது முகத்தை மட்டுமே ஆராய்ந்து கொண்டிருந்தாள். குட் கேர்லாக நடந்துக்கணும், டேடி மம்மியை பார்த்துக்கணும், பயப்படாதே, நான் உன்னை பத்திரமாக பார்த்து கொள்வேன் திஷா. தெளிவற்ற கியாஷின் முகம் இப்பொழுது மாறி அங்கு நின்றிருந்த முதலமைச்சரின் முகமாக அவளுக்கு தென்பட்டது. அப்படியென்றால் முதலமைச்சர்தான் எனது கியாஷா என கேள்வி அவள் மனதில் எழும்பியது. ராதிஷா ஆழ்ந்த யோசனையில் வீற்றிருந்த நேரம், ராதிஷா, எங்க சிஎம் சூப்பர்ல, அவர் திருமணம் செய்து கொள்ள போகும் பெண் கூட இருக்காங்க பாரு, எவ்வளவு அழகா இருக்காங்க, பர்ஃபெக்ட் மேட்ச் என்றால் இதுதான் போலிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே ஸ்ருதி உற்சாகத்தில் திளைத்திருந்தாள். திருமணம் செய்து கொள்ள போகும் பெண் என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் ராதிஷா சுய நினைவிற்கு திரும்பினாள். முதலமைச்சரின் அருகில் நின்றிருந்த பெண்ணை பார்த்தாள். கிரேஸ்ஃபுல், எலிகண்ட் என்ற வார்த்தை அவளுக்கு மிகவும் பொருத்தமாகத்தான் இருந்தது. உண்மையில் செம ஜோடிதான். சிஎம்முடைய கையை அவள் பற்றி நடந்தபோது அவளை தவிர அவரிடம் யாருக்கும் உரிமை இருக்க வாய்ப்பில்லை என்பது போல் இருந்தது. ஸ்ருதி, உங்க சிஎம் பெயர் என்ன என கேட்டாள் ராதிஷா. சிஎம் பெயர் மிஸ்டர் கவின் யாதவ் வர்மா. அவருக்கு நிச்சயித்த பெண்ணின் பெயர் மிஸ் சாருலதா ஆனந்த். அவங்களும் ரொம்ப பெரிய ஃபேமிலியிலிருந்து வந்தவங்க தான் என்றாள் ஸ்ருதி. கவின் யாதவ் வர்மா. ராதிஷா மீண்டும் மீண்டும் அந்த பெயரை சொல்லி பார்த்தாள். கியாஷ் என்ற பெயர் இதில் இல்லையே. இவருக்கும் கியாஷிற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? அந்த பார்வை, முக அமைப்பு, அவர் சிரிக்கும்போது அவ்வளவு அழகாக இருந்தது. அந்த சிரிப்பு கூட அவளுக்கு கியாஷை நினைவு கூர்ந்தது. பார்ப்பவர்களை உண்மையில் அவரது நிமிர்ந்த நடையும் சூரியனின் பிரகாசம் போல் தெரியும் அவரது முகமும் மெய்மறக்கத்தான் செய்தது. ராதிஷா அப்படியே உறைந்து போய் நின்றிருந்தாள். அவளிடம் எந்த அசைவும் இல்லை என்பதை உணர்ந்த ஸ்ருதி அவளது முகத்துக்கு முன் கையை ஆட்டி அவளை சுய நினைவிற்கு கொண்டு வந்தாள். ராதிஷா, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய் என கேட்டாள் ஸ்ருதி. ஸ்ருதி, நான் உங்கள் நியூ சிஎம்மை மீட் பண்ணணும், அவர்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும் என்றாள் ராதிஷா. அவள் பேசிக்கொண்டிருந்தாளே தவிர அவளது பார்வை சிஎம் மேல் பதிந்திருந்தது. வாட் என அதிர்ந்தாள் ஸ்ருதி. ராதிஷா எப்பவும் பிரச்சனையை பார்த்து பயந்து ஒதுங்கி போகும் பெண் இல்லை. அவள் நினைத்ததை சாதித்து கொள்ளும் திறமை அவளிடம் இருந்தது.
அதை பற்றி யோசித்து குழம்பிக் கொண்டிருப்பதை விட அவரிடம் நேராக கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்பினாள். அவள் முகம் தெரியாமல் இருந்தாலும் அவளை பற்றிய ஞாபகங்கள் நிச்சயம் அவனுக்கு இல்லாமல் போகாது என்று நம்பினாள் ராதிஷா. அவளுடைய 10 வயதில் சந்தித்த ஒருவனை அவளுக்கே நினைவிருக்கும் போது நிச்சயம் அவனுக்கும் நினைவிருக்கும். ராதிஷா, நீ என்ன சொல்ல வர? அவர்தான் உன்னுடைய கியாஷ் என்று நினைக்கிறாயா என கண்கள் விரிய கேட்டாள் ஸ்ருதி. ஸ்ருதியால் இதை சற்றும் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இப்படி நடக்க சாத்தியமே இல்லை என்று தோன்றியது அவளுக்கு. கியாஷை தேடி தேடி ராதிஷாவிற்கு எதுவும் ஆகிவிட்டதா? கண்களுக்கு குளுமையாக ஒருவனை சந்தித்ததும் அவன்தான் கியாஷ் என்று நினைக்கிறாளோ என யோசித்தாள் ஸ்ருதி. கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்காதே, நான் அவரை இன்றே பார்த்தாக வேண்டும் என்றாள் ராதிஷா. அவளுடைய குரலில் ஒரு அழுத்தம் தெரிந்தது. அவளுக்கு தேவை என்று வரும்போது அவளிடம் பிடிவாத குணமும் அதிகார தோரணையும் ஆளுமையும் வெளியே அவ்வப்போது தலை காட்டும். இதுக்கு எங்க அண்ணன் தவிர யாரும் உதவ முடியாது. ஆனால் அண்ணன் இதற்கு நிச்சயம் சம்மதிக்க மாட்டார் என்று தலையில் கை வைத்து அப்படியே அங்கு அமர்ந்து விட்டாள். ராதிஷா, நிச்சயமாக சிஎம் உன்னுடைய கியாஷ் இல்லை, இதை இதோடு விட்டுவிடு என்றாள் ஸ்ருதி. புதிய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சரின் 2வது மகன். இவரை வெகு சிலர்தான் பார்த்திருக்கிறார்கள். அவர் மிகவும் இரகசியமாக பாதுகாப்புடன் வளர்க்கப்பட்டவர். அப்படி இருக்கும்போது வெளிநாட்டில் ராதிஷாவை லண்டனில் சந்தித்திருப்பார் என்பது நிஜத்திற்கு அப்பாற்பட்டதாக தோன்றியது ஸ்ருதிக்கு. அங்கே ப்ரோக்ராம் முடிஞ்சதும் சிஎம் அவருடைய ஆஃபீஸுக்கு திரும்புவார் தானே என கேட்டாள் ராதிஷா. ஆமாம், அங்கே ஃபங்க்ஷன் முடிந்த பின் அவங்க எல்லோரும் மீட்டிங் அட்டன் பண்ண வாங்க என்றாள் ஸ்ருதி. இதை சொல்லிக் கொண்டிருந்த போதே ஏதோ தவறாக நடக்கப் போவதை உணர்ந்தாள் ஸ்ருதி. ராதிஷா, வேண்டாம், எனக்கு அவ்வளவு தைரியம் இல்லை என்றாள் ஸ்ருதி. அவளுடைய முகத்தில் பயமும் கலக்கமும் சேர்ந்து தெரிந்தது. எனக்கு தெரியும் உனக்கு அவ்வளவு தைரியம் இல்லை என்று. நானே தனியாக போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்றாள் ராதிஷா. ராதிஷா ஒரு முறை முடிவெடுத்து விட்டாள். அதை மாற்ற யாராலும் முடியாது. ராதிஷா, ப்ளீஸ், நீ எப்படி உள்ளே போவாய் என கேட்டாள் ஸ்ருதி. அவள் கண்கள் பயத்தில் விரிந்திருந்தது. நம்ம கிட்ட தான் பாஸ் இருக்கே, நம்ம மெதுவா உள்ளே போயிடலாம் என்றாள் ராதிஷா. அவளது முடிவில் அவள் தெளிவாக இருந்தாள். காலேஜை கட்டடித்துவிட்டு ஒரு நாள் திருட்டுத்தனமாக வெளியே வந்ததை இப்ப நினைத்தாலும் பதறுகிறது. இவள் என்னடாவென்றால் இவ்வளவு ஈஸியாக சொல்கிறாளே, நான் என்ன செய்வது என்று குழம்பினாள் ஸ்ருதி. ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டாள் ஸ்ருதி. நான் உன்னை தனியே அனுப்ப முடியாது. நீ என்னுடைய உயிர் தோழி. நீ எங்கள் ஊரில் இருக்கும் வரை உன்னுடைய பாதுகாப்புக்கு நான் தான் முழு பொறுப்பு. நானும் உன்னுடன் வருகிறேன். என்ன, எங்க அண்ணனுக்கு விஷயம் தெரிந்தால் வீட்டிலேயே அடுத்த 6 மாதம் என்னை ஹவுஸ் அரெஸ்டில் வச்சிடுவான். பார்த்துக்கலாம் என்றாள் ஸ்ருதி. எல்லோருடைய பார்வையும் முதலமைச்சரின் மேல் இருந்தது. அவருடைய ஆஃபீஸில் செக்யூரிட்டி இப்போது கம்மியாக இருந்தது. ஆனால் அவரது அறைக்கு செல்லும் வழியில் ஒரு செக்யூரிட்டி நின்றிருந்தான். அவரிடம் இவர்கள் கையில் இருந்த பாஸை காண்பித்ததும் அவன் வேறு எதுவும் கேட்காமல் உள்ளே அனுமதித்தான். இதோ இன்னும் 4 அறைகள் தாண்டினால் முதலமைச்சரின் அறை வந்துவிடும் என்று உயிரை கையில் பிடித்துக்கொண்டு இருவரும் முன்னேறினார்கள். இந்த ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை வியர்ஸ்.